அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, குர்ஆனை வெறுத்து புறக்கணிப்பதால் விளையும் தீமை. குர்ஆனை வெறுத்தல், புறக்கணிக்கும் மனிதர்கள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். என்னுடைய இறைவா, நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குர்ஆனை முற்றிலும் புறக்கணித்து ஒதுக்கிவிட்டார்கள் என்று நம் தூதர் கூறுவார். அல் குர்ஆன் சூரா 25 வசனம் 30. அகிலங்களில் அருட்கொடை நம் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், எவர் உள்ளத்தில் குர்ஆன் வசனங்களிலிருந்து எதுவும் இல்லையோ அவர் இடிந்து போன பாழடைந்த வீட்டைப் போன்றவர். அறிவிப்பாளர் ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் அஹ்மத் ஷரீஃப் 1947 ஹதீஸ். அல்லாவின் அருட்கொடையை நம் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுகின்ற நல்லவரின் நிலையானது நாரத்தை பழம் போன்றதாகும். அதன் சுவையும் நன்று, வாசனையும் நன்று. மற்ற நற்செயல்கள் புரிந்து கொண்டு குர்ஆன் ஓதாமல் இருப்பவர் பேரிச்சம்பழத்தைப் போன்றவராவார். அதன் சுவை நன்று, ஆனால் அதற்கு வாசனை கிடையாது. தீமையாகவும் இருந்து கொண்டு குர்ஆனையும் ஓதி வருகின்றவனின் நிலையானது துளசி செடியின் நிலையை ஒத்திருக்கின்றது. அதன் வாசனை நன்று, சுவையோ கசுப்பு. தீமையும் செய்து கொண்டு குர்ஆனையும் ஓதாமல் இருப்பவரின் நிலையானது குமட்டிக்காயின் நிலையை ஒத்திருக்கிறது. அதன் சுவையும் கசப்பு, அதற்கு வாசனையும் கிடையாது. அறிவிப்பாளர் ஹஸ்ரத் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் ஷஹீ புகாரி ஷரீஃப் 5020 ஹதீஸ். நல்லோர்களின் நற்சொற்கள். ஹஸ்ரத் ஜாதான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி அதைக் கொண்டு அதன் பெயரில் மக்களிடமிருந்து வாழ்க்கை நடத்துபவன், பணம் அல்லது உபகாரம் பெறுபவன், கியாமத் நாளில் வரும்போது அவனுடைய முகம் சதையில்லாத எலும்பாக மட்டுமே இருக்கும். ஆதார நூல் அபூ நுவைம் பாகம் 4 பக்கம் 199. இத்தகைய பண்புகள் ஒருவரின் ஈமானை பலவீனமாக்கும்.